நம்ம பூரா பணத்தையுமே நிலத்தை வாங்கினவங்ககிட்டையும் கொடுத்தாச்சு, அரசுக்கும் கொடுத்தாச்சு. ஒன்றும் இல்லைங்க, நம்ம வெண்ணமலை பகுதியெல்லாம் எடுத்துட்டா 1975க்கு அப்புறம், நீங்கள் அதுக்கு முன்னே ரொம்பலாம் வேண்டாம், அதுக்கு முன்னாடி பத்திரம் இருக்குது, 30 கிரயமான ஒரு இடம் இருக்குது. எத்தனை கிரயம்ங்க? 30 கிரயம். ஒரு கிரயத்துக்கு 12% தொகையை அரசாங்கம் வழிகாட்டி மதிப்பிலிருந்து வாங்கி மூட்டை கட்டிக்கிறாங்க. 30 தடவைங்கிறப்ப எவ்வளவு ஆச்சுங்க? 360 சதம். அப்படின்னா அந்த இடத்தோட மதிப்பு 100 ரூபானா 360 ரூபா அந்த இடத்துல இருந்து அரசாங்கத்துக்கே போயாச்சு. அதை ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம இன்னுமா குருட நாட்டை போராடுறதுக்கெல்லாம் வரல யாருமே. சரி, இத்தனை ஆவணம், இத்தனை பணம், இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு 5-6 வருஷமா பத்திரப்பதிவு தடை பண்ணி வச்சிருக்காங்க. பத்திரப்பதிவு தடை பண்ணாம விட்டுருந்தாங்கனாலே அரசுக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு தெரியுங்களா? பல ஆயிரம் கோடி வருமானம் வந்திருக்கும். கரூருக்கு மட்டுமே வந்திருக்கும். சரிங்களா? என்னால இப்ப நம்ம அதுக்கப்புறம் எப்படி கை மாறிட்டு இருக்கதான் போகுதுங்க. சொத்து கை மாறாம இருக்க போறது கிடையாது. எக்கச்சக்கமா வந்திருக்கும். சரி, மக்கள் கையில் இவ்வளவு தூரம் பத்திரம் ஆவணம் எல்லாமே இருக்கு. 150-160 வருஷம் இருக்குது. நம்ம அதுக்கு மேல ஆங்கிலேயர் காலத்து ஆவணத்திலிருந்து எடுக்கும்போது குறைஞ்சபட்சம் 200 வருடம் உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணம் நம்ம கையில இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓலைச்சுவடிகள்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது 300 வருஷம், 400 வருஷம், 500 வருஷம் நம்ம முன்னாடி போறோங்க. நம்ம பட்டயத்துங்கள்ல கல் இந்த ஓலைச்சுவடிகள் கல்லில் எழுதி வச்சிருக்கிறது எதில் எடுத்து பார்த்தோம்னாலும் மக்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை மக்கள் கையில இருக்குது. சரிங்களா? சரி, இந்த நிலத்துக்கு கோயில்கிட்ட ஏதாவது ஆவணம் இருக்குதா? இது வரைக்கும் இத்தனை பேர் வழக்குக்கு போயிருப்பீங்க. கோயில் தரப்புல இருந்து ஏதாவது ஆவணம், பத்திரமோ அனுபவமோ, இந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல வரைக்கும் நாங்கள் அந்த இடத்துல அனுபவத்தில் இருந்தோங்கிறதோ ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்களா? தமிழகத்தில் எந்த மூலையிலும், இந்தியாவில் எந்த மூலைக்கு போனீங்கனாலும் கோயிலுக்கு ஆவணங்களே கிடையாது. நம்ம என்ன கேட்கிறோம்னா, உங்களுக்கு அந்த நிலம் உங்களுக்கு சொந்தம்னு சொல்றீங்களா? ஒரு ஆவணம் கொடுங்க. உங்க பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா நிலத்தை கொடுத்து போட்டு நாங்கள் வெளியே வரோம். மக்களுக்கு இல்லைன்னா வேற ஒன்றும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது, இப்போ கோயிலுக்கு ஆவணம் ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறோம். எந்த ஆவணமே கிடையாது. சரி, ஏன் நம்ம இத்தனை ஆவணம் இருந்து இவ்வளவு நாள் இத்தனை கிரயம் பண்ணி ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா, காரணம் எந்த விசாரணையாவது நம்மளுக்கு எதிராக வர்ற விசாரணை, எந்த விசாரணையாவது நியாயமா தீர்ப்பு வந்திருக்கா? எல்லாமே எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு. என்னவாமா, 28ஆம் தேதி விசாரணைக்கு நம்மளுக்கு அந்த நோட்டீஸ் சேரும் போதே 30ஆம் தேதி. எப்போ 28ஆம் தேதி விசாரணைக்கு 30ஆம் தேதி நோட்டீஸ். நம்ம போயிருக்க மாட்டோம். உடனடியாக நாங்கள் தேவையான அளவு கால அவகாசம் கொடுத்த போதும், பலமுறை அழைத்த போதும் அவங்க எதுவும் ஆவணத்தை சமர்ப்பிக்கல. கூப்பிட்ட போது வரல. ஆவணத்தை சமர்ப்பிச்சிருந்தா கூப்பிட்ட போது வரல. ஆவணம் ஒரு சில இடத்துல கொடுத்திருந்தா அந்த அவர்கள் கொடுத்த ஆவணத்தை நான் போலி என்று கருதுவதால் அவர் யோசிக்கிறாராமா. ஏன்னு கேட்டீங்கன்னா, உத்தரவு எழுதக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறதுனால உத்தரவை எழுதிட்டு போயிடுறாங்க. காவல்துறை நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி உத்தரவு வச்சிருக்கிறவங்க கோர்ட் ஆர்டருக்கு நாங்கள் போய் அந்த இடத்த எடுக்க போறோம்க்கா, பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டா காவல்துறை நண்பர்கள் பாதுகாப்புக்கு நின்றுதான் ஆகணும். காவல்துறை நண்பர்கள் பாதுகாப்புக்கு நின்றுதான் ஆகணும். அதையே சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு நிலத்தை பூரா நம்ம கிட்ட இருந்து புடுங்கிறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இத்தனை பேர் இவ்வளவு இதா சொல்றமே. ஏன் மார்ச் 12ஆம் தேதி ஒரு மாநாடு கரூர்ல போட்டோம். 4000 பேர் வந்திருந்தாங்க, 5000 பேர் வந்திருந்தாங்க. இவ்வளவு பேர் கூடி நின்று இந்த பிரச்சனை இருக்குது அமைதியான முறையில் சொல்றமே. எல்லா அமைச்சர்களையும் அணுகி சொல்றமே, அதிகாரிகள் அணுகி சொல்றமே. நம்ம இந்த போராட்டம் யாருக்கிட்டையுமே சொல்லாம முன்னெடுக்கவில்லை. அனைவருக்கும் தெளிவாக தெரியும் பிரச்சனை என்னங்கிறது தெளிவாக தெரியும்.